வடகொரியாவில் மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்கள் பியாங்யாங் உள்ளிட்ட நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்யும் என வடகொரிய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமையிலிருந்து 3வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தலைநகர் பியாங்யாங்கில் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை 3 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்க சான்றிதழ் பெறும் புதிய வசதியை தமிழக பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட செல்போன் எண்ணிற்கு ஒரு SMS அனுப்பப்படும் என்றும் அதில் இருக்கும் இணையதள லிங்கை கிளிக் செய்தால் வில்லங்க சான்றிதழை இலவசமாக பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த சான்றிதழின் இணைப்பு 30 நாட்கள் செல்லுபடியாக இருக்கும் என தெரிவித்துள்ள பதிவுத்துறை, மக்கள் இதனை சொத்து வரி, மின்சார மற்றும் நீர் இணைப்பு, பெயர் மாற்றங்களை செய்ய பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.